அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு எங்களோட 27 பேஜ்ல பேப்பர் கிளாஸ்ல நாங்க சந்திக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து விட்டு கால் பண்ணிட்டாங்க. எங்களோட டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாலும் 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி பிசிக்ஸ் நடக்கும் நினைக்கிறேன். சரி. ஃபர்ஸ்ட் டேர்மை பொறுத்த வரையில் சரி ஒரு ஆள் இது பண்ணிக்க நான் சொல்ல விஷயத்த கவனிங்க. ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறது இல்லைங்கிறதான். சரியா சரி இங்க கவனிங்க. எங்கட இந்த 27 பேஜ் நம்மளோட முதல் வகுப்புல இருந்து நான் கதைக்கிற விஷயம் கவனிங்க. என்னோட ஃபைனல் இது அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரையில் சரியா எங்கட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரையில் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரையில் யூனிட் 1 முழுமையாக நாங்கள் கதைக்க வேண்டி வரும் சரியா. யூனிட் 1ல முதலாவது யூனிட் 1 பொறுத்த வரையில் அனைத்து பகுதிகளும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதுல முதலாவது விஷயம் வந்துட்டு யூனிட் 1 பொறுத்த வரையில் அலகு பரிமாணம் சரியா. அலகுகளும் அலகுகளும் பரிமாணங்களும் இருக்கிற பரிமாணம். அதே போல இதுல அடுத்த விஷயம் வந்துக்கிட்டு அலகுகளும் பரிமாணங்கள் இருக்கிற மாதிரி அடுத்தது எங்கட அளவீட்டு கருவிகள் சரியா. அளவீட்டு கருவிகளை பொறுத்தவரையில நம்ம 1 வேனியர் எடுக்கமானி சரியா. வேனியர் எடுக்கமானி எடுக்கமானி வேனியர் எடுக்கமானி. அதே மாதிரி நகரும் நுணுக்கு காட்டி நகரும் சாரி நுணுக்கு காட்டு சரியா. நகரம் நுணுக்கு காட்டு. அதே போல நுண்மானி திருகு கணிச்சு நுண்மானி திருகு கணிச்சு கணிச்சு. அதே போல கோலமானம் சரியா. கோலமானம். இப்படி இந்த கருவிகளை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையும் தாண்டி சரியா இதையும் தாண்டி சரியா சரியா கோலமானம். அதே போல நாங்க இன்னொன்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரி. அதையும் நாங்க எங்களோட பேப்பர் கிளாஸ்ல நான் ஒரு டியூட்டோரியலை நாங்க எடுத்து அதை நான் பார்ப்போம். ஃபுல்லா தியரியோட நான் அதை கதைச்சு விடுறேன். மிச்சம் இருக்கிற கதைகளோட சேர்த்து சரி அடுத்த பேப்பர் கிளாஸ்ல அதுல கதைக்கலாம். மும்மைக்கோள் தராசு சரியா. மும்மைக்கோள் தராசு மும்மைக்கோள் தராசு இன்னொரு கதை இருக்கு. 3 பீம் பேலன்ஸ் சொல்லுவாங்க. மும்மைக்கோள் தராசு சரியா. 3 பீம் பேலன்ஸ். இந்த தியரிஸ் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றா இந்த இவ்வளவும் வந்துகிட்டு எங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரையில் சாரி எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை பொறுத்த வரையில் யூனிட் 1க்குள்ள ஸ்ட்ரக்சர்ல வரலாம். எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கவனமா இருக்கும் சரியா. ஸ்ட்ரக்சர்ல வந்துகிட்டு இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் அதுல வந்து சேரலாம். அதே போல எங்களோட யூனிட் 2 பொறுத்த வரையில் சரியா. யூனிட் 2 பொறுத்த வரையில் யூனிட் 2 பொறுத்த வரையில் இதுல முதலாவது சரியா 2.1 இயக்கத்தியல்ங்கிற ஒரு கதை இருக்கு. இயக்கத்தியல் சரியா. இந்த இயக்கத்தியல்ல தான் ஒரு உடல்ல தொழிற்படுற விசை அதே மாதிரி அந்த உடலின் திணிவை சரியா கருத்தில் கொள்ளாது. அந்த உடல் இடப்பெயர்ச்சி நிலை அதே போல வர்ற வேகம் அதில் ஆர்முடுகள் நேரங்கள் குறித்து நாங்க ஆராயிற பகுதியாக இந்த இயக்கத்தில் இருப்பாங்க. இயக்கத்தியலை பொறுத்தவரையில உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல தனியே எஸ்ஏ கேள்விகளையும் தனி ஒரு கேள்வியாக பில்ட் ஆகலாம். நாம ஏற்கனவே இந்த தியரி கிளாஸ் போக நான் ஒரு டியூட்டோரியல் ஒரு பேப்பர் கிளாஸ் நான் செஞ்சிருந்தேன். ஒரு 3 இயக்கத்தியல் மட்டும் உள்ளடக்கின எஸ்ஏ கேள்வி நான் 3 கேள்வி போட்டுட்டு அதுல 2 கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன் சரி. அது ஞாபகம் இருக்குது. பட் அப்ப இயக்கத்தியல் அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட எஸ்ஏ கேள்விக்கு அதுலயும் ஒரு பாட்டை என்ன செய்யலாம். இதுக்குள்ளதான் அந்த வரைவுகள் இருக்குது. அவங்களோட இடப்பெயர்ச்சி நேர வரைவு விடி கிராஃப் ஏடி கிராஃப் எல்லாம் ரிலேட்டடாக உள்ளுக கொண்டு சேர்க்கிறது அந்த இயக்கத்தியலா இருப்பாங்க
சரி, அதே போல இந்த 2.1 2.2 சரியா, இது அப்படியே எங்க மாறும்னா ஸ்டாட்டிக்ஸுக்குள்ள மாறும். சரியா, உங்களோட திருப்புத்திறன் கோட்பாடு சம்பந்தமான அந்த பகுதிக்குள்ள போய் வருவாங்க. அதே போல எங்களோட 2.3 சரியா, 2.3 and 2.4 சரியா and 2.5 இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். சரியா, சரியா. அப்ப அந்த இதுல வந்துட்டு இந்த ரெண்டு பகுதியும் 2.2வும் 2.3யும் 2.2வும் 2.3யும் ஸ்டாட்டிக்ஸுக்குள்ள விலையில் விசை சம்பந்தமாக கதைக்கிறது. அதே போல 2.3 வந்துட்டு சமநிலை சம்பந்தமாக கதைக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு எங்க ஆன்லைன் கிளாஸ்ல தியரி கிளாஸஸ்ல இந்த ரெண்டு விஷயமும் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். சமநிலை சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு இருக்குது. அடுத்த 2.4 2.5 இந்த மந்தோட அதையும் நாங்க முடிச்சிடலாம். சரி, எக்ஸாமுக்கு இடையில உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முடிஞ்சு அதுக்குரிய பேப்பர் கிளாஸஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் படிச்ச வரைக்கும் தான் பேப்பர் கிளாஸ்ல ஃபுல்லா கற்றுக்குவோம். சரி, அப்ப இதுல வந்துகிட்டு இந்த விலையுள் விசை விசை திருப்பம் சம்பந்தமானது இந்த 2.2ல விலையுள் விசை சரியா, விலையுள் விசை அதே போல விசை திருப்பம் விசை திருப்பம் சம்பந்தமாக நம்ம கதைச்ச விஷயங்கள் இதுல வருவாங்க. இதுல சமநிலை கதை வரும். சரியா, இதையும் தாண்டி திரும்ப 2.4 ஒரு முக்கியமான ஒரு கதைக்குள்ள வரும். என்னன்னா அந்த விசையும் இயக்கம்ங்கிற கதை. இந்த இயக்கத்தியலை பொறுத்த வரையில நாம இந்த இடத்துல சரி, இந்த இயக்கத்தியல்ல நான் என்ன செய்யலன்னா கவனமா இருக்கேன். அந்த உடலின் திணிவை நாங்க மென்ஷன் பண்றோம்ல, திணிவை பத்தி கதைக்கிறோம்ல சரியா, அதே போல அந்த உடல்ற தொழிற்படுற விசையையும் பத்தி கதைக்கிறோம். இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு தான் இந்த உடல்ற ஆர்முடுகள் அதே மாதிரி அவர இடப்பெயர்ச்சி அதுல வேகம் சம்பந்தமாக நம்ம கதைச்சிருந்தோம். பட் 2.4 என்ன நடக்கும்னா விசையும் இயக்கம்ங்கிற கதை. சரியா, விசையும் இயக்கமும் இந்த பாடம் படிச்சது அப்புறம் நாங்க எங்களோட மெக்கானிக்ஸ் நோக்குற வீதம் பார்வை வந்துட்டு வித்தியாசம் தான். ஏன்னா இதுல நாங்க நியூட்டன் இயக்க விதிகளை அறிமுகப்படுத்தும். இதுக்குள்ள ஏகப்பட்ட பகுதி இருக்கு. தனியே இசைக்கல்விகள் அழகா பில்ட் ஆக்கலாம். இந்த ஃபைனல் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல, என்னோட ஃபைனல் எக்ஸாம்லயும் தனியொரு பேஸ்ல இந்த கேள்விகளை கொண்டு வரலாம். இந்த விசையும் இயக்கம்ங்கிற கதைகள். ஏன்னா இவருக்குள்ள விசையும் இயக்கம் என்ற கதையை எடுத்துக்கிட்டு நியூட்டன் இயக்க விதிகள் அறிமுகப்படுத்தி உந்தம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதுல இருக்குது. அதே போல உந்த காப்புன்ற ஒரு கதை இருக்குது. இந்த உந்த காப்பு மட்டும் வச்சு தனி ஒரு எஸ்ஐக்கள் இருக்கு. நாங்க பார்க்கலாம். இது நாங்க அடுத்த கிளாஸ் பேப்பர் கிளாஸ்ல நாங்க அந்த கதையில அதுக்குள்ள கதைக்க போறோம். அதே போல நம்பர் 2.5 அது வரைக்கும் தான் வரும். 2.6 வந்து எங்களுக்கு சுழற்சி இயக்கம். அதுக்கு முன்னால இருக்கிற கதை அந்த வேலை வலு சக்தின்னு ஒரு கதை இருக்கு. 2.5 வந்துட்டு என்னன்னா வேலை வலு சக்தி. சரியா, வேலை வலு சக்தி ஒரு கதை இருக்கும். சரியா, சக்தி. இதோட எங்கட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய சிலபஸ் உங்களோட பிசிக்ஸை பொறுத்தவரையில் இதோட முடிவடை. சரியா, இதை உள்ளடக்கின மாதிரி இந்த முழு கதைகளையும் உள்ளடக்கின மாதிரி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் வந்துட்டு முழுமையாக வரப்போகுது. அதுல நாங்க வளமையா செய்யற மாதிரி உங்களோட பேப்பர் மாடல் வந்துகிட்டே இப்படித்தான் இருக்க போகுது. 25 என்சிகள் இருப்பாங்க. சரியா, பல தேர்வு வினாக்கள் சொல்ற 25 இன்சைகள் இருக்கு. அதே போல 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி நீங்க செய்யணும். அதே போல சாய்ஸுக்கு வச்சிருப்பாங்க. பட் 2 எஸ்ஏ கேள்வி கட்டாயம் நாங்க செய்யணும். 2 எஸ்ஏ கேள்வி கட்டாயம் செய்யணும். இவ்வளவு சேர்த்து தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமா வரப்போகுது. இன்னொரு விஷயம், நாம இந்த பேப்பர் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். நீங்க பயப்பட தேவையில்லை. நாம ப்ராக்டிஸ் பண்ணின அதே மாதிரிக்கு பேட்டர்ன்ல தான் நாங்க அவங்களோட டேர்ம் எக்ஸாம் வரும். தொண்டமானார் தான் மெயினா நாங்க எக்ஸாமை செய்ய போறோம். எல்லா இடமும் செய்ய போற அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்துட்டு மெயினாக தொண்டமானார். அதோட சேர்த்து நான் ஃபைனல் நீங்க எக்ஸாம் பிசிக்ஸை பொறுத்தவரையில போறதுக்கு முன்னால ஒரு 1 வீக்குக்கு முன்னால 400 மாடல் பேப்பர் தரேன். 25 எம்சிக்கள் 4 ஸ்ட்ரக்சர் 4 எஸ்ஐ அவ்வளவு நீங்க ஒரு தரம் திரும்ப ரிப்பீட்டா பார்த்துட்டு போனீங்கன்னா போதுமா. கிளாஸஸ் ஒரு தரம் அதை ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சா நான் அதையும் பிளான் பத்தி முடிச்சிடுறோம். சரி, ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நாங்க டார்கெட் பண்ணிட்டு தான் இந்த பேப்பர் கிளாஸை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேப்பர் கிளாஸை ஃபர்ஸ்ட் டேர்ம் டார்கெட் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, இன்ஷால்லா அடுத்த வீக் இப்ப
இந்த வீக்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு பேப்பரா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த பேப்பர் மாடல்ஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகுதுண்டா, இப்ப நான் இந்த இந்த பேப்பர்ல வந்துட்டு முழு டார்கெட் பண்ணிருக்கிறது என்னன்னா, இப்ப ஆரம்ப பகுதியில இருந்து, இப்ப உதாரணத்துக்கு இந்த பேப்பர்ஸ் நம்ம இப்ப பேப்பர்ஸ் மாடல் 1 பேப்பரை பாத்தீங்களா, சரியா? மாடல் பேப்பர் 1 பார்த்தா, மாடல் பேப்பர் சரியா, மாடல் பேப்பர் 1 பாத்தீங்கன்னா, மாடல் பேப்பர் 1 பார்த்தா இந்த ஸ்கிரீன்ல வந்துகிட்டு கீழே ஷேர் பண்ற வேலையில் ஒன்றும் செய்யவானது, சரியா? இப்ப என்னடா, எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணது நம்மட டைரக்ட் கிளாஸ் வர எல்லாருக்கும் உங்களுக்கும் அந்த லிங்க தந்திரிக்கும், சரியா? நான் கதைக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க கேட்டுட்டு தேவண்டா மட்டும் நான் கேட்கிற கேள்விகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அதுவும் நான் வயசை கட் பண்ண என்னன்னா, புதுசா ஆன்லைன் கிளாஸ் வந்திருக்கிறார்களுக்கு அந்த மைக் வந்துட்டு அப்படி பிரச்சனை இதெல்லாம் வார, சரியா? இல்லாட்டி நான் இப்ப இந்த இதுல ஆன்லைன் கிளாஸ் நான் இப்ப இவ்வளவு நாள் ஆன்லைன் பேச வச்சுதான் இது பண்ணேன். இப்ப நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தால மைக் நீங்களே என்ன செய்யலாம் பேசுவளவு நான் இது பண்ண அதை கொஞ்சம் அந்த உள்ளுக்கு வரும் வரை, அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், அந்த கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கேட்டா மட்டும் பதில் சொன்னா மட்டும் போதுமானது. நீங்க இடையில எந்த விதமான ஒரு கதைகளும் ஒன்றும் தேவையில்லை. கிளாஸஸ் முடியும் வரைக்கும் எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு அமைதியா இருக்கு. அப்படி ஏதாவது இது பண்ணி பிரச்சனை இருந்தா இது பண்ணி விட்டா திரும்ப தான் இருக்குமா, அதுல கவனமா இருக்கும். சரி, ஓகே. அப்ப இந்த மாடல் பேப்பர் 1 நான் பார்த்தேன். மாடல் பேப்பர் 1 நான் செக் பண்ணினேன். மாடல் பேப்பர் 1 பாத்தீங்கன்னா இப்ப உங்கள்ட்ட கிடைக்கும் பேப்பரை பாத்தீங்கன்னா, அதுல மெயினா வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கிற இந்த அலகுகள் பரிமாணம், சரி? அலகுகளும் பரிமாணங்களும் எம்சிக்யூல வந்துட்டு அவங்களை கதைச்சிட்டு அதுக்குள்ள அப்படியே அந்த கருவிகள் அப்படி மூவ் ஆகி வருது. இனி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில நான் நுணுக்கு காட்டி அறிமுகப்படுத்த தெரியும். பட் அதுல தியரிஸ் எல்லாம் ஃபுல்லா கதைக்கிறதுக்கு காணும், சரியா? இப்படி ஒரு பேப்பர்ல ஒரு பாட்டை நம்ம எடுத்து வச்சு செய்யறோம். முழுமையாக கதைக்க போறோம். சில விஷயத்த நல்லா புடிச்சுக்கணும், சில விஷயத்த நல்லா புடிச்சுக்கணும். அடுத்தது உங்களுக்கு நோட் பண்றதுக்கெல்லாம் டைம் தருவதுன்னா, சரியா? அவசரம் இல்லை. ஒவ்வொரு கேள்விகளாக தேவையான விஷயங்களை நான் கதைச்சது பிறகு நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம், சரியா? நோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நான் நேரடியா இனி பேப்பருக்குள்ள நான் பேப்பருக்குள்ள பாருங்க, சில விஷயத்தை கவனிக்கும். குரூப்லயே நான் ஷேர் பண்ணிட்டு, சரியா? ரைட், ஓகே. நாங்க இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களோட மாடல் பேப்பர் 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமை டார்கெட் பண்ணி நடக்கிற அந்த பேப்பர் கிளாஸா, அதுல கவனமா இருங்க. ரைட், சரி. இப்ப பாருங்கடா, இதுல இருக்கிற முதலாவது கேள்வி எம்சிக்யூ கேள்வி. பேப்பரை பேட்டர்ன் அதுதான், சரியா? நான் இந்த பேப்பரை பொறுத்தவரையில 10 எம்சிக்யூ கேள்வி இருக்காங்க. அதே போல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு விசை கேள்வி இருக்காங்க. போதுமான டைமுக்குள்ள நம்ம எவ்வளவு கதைக்கிறோமோ அதெல்லாம் கதைக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அது தொடர்ந்து போகலாம், சரியா? ரைட், ஓகே. எங்களோட முதலாவது நான் கேள்வி ஸ்டார்ட் பண்றேன். எம்சிக்யூ கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? இங்க கவனிங்க. பாருங்கடா, ஏ சமன் சாரி அல்பா சமன், முதலாவது கேள்வி பாருங்க. அல்பா சமன் எஃப் என்கிற வி வர்க்கம் சைன் பீட்டா டி இல் வி வந்துட்டு வேகம், எஃப் வந்துட்டு விசை, டி வந்துட்டு நேரம் ஆகியவற்றை வகை குறிப்பின் அல்பாவின்கள் பீட்டா கொண்டிருக்கும் பெருமானம் என்று கேட்கணும். அல்பாவின்கள் பீட்டா கொண்டிருக்கிற பெருமானம் என்ன? சரி, ஓகே. இப்ப வெளியே பாருங்க. பாருங்கடா, அல்பா சாரி இதெல்லாம் கேன்சல். முதலாவது கேள்வி, டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வியை நான் பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. அல்பா சமன், சரியா? அல்பா சமன் எஃப் இன்கிள் வி வர்க்கம் சைன் பீட்டா டி, சரி? அல்பா சமன் எஃப் இன்கிள் வி வர்க்கம் சைன் பீட்டா டி இந்த சைன் பீட்டா டி. இதெல்லாம் வளமையான கதை தான். இப்ப உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா, இந்த அல்பாவின்கிள் பி என்னன்னு கேட்டு வச்சிருக்கேன். அதுல பரிமாணம் என்ன? அல்பாவின்கிள் பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேட்டு வச்சிருக்கேன். பீட்டாட பரிமாணம் என்னன்னு கேட்டு வச்சிருக்கேன். இதுல எஃப்ங்கிறது வளமையான கதை. எஃப்ங்கிறது வளமையான கதை தான். விசை கொடுத்திருக்கேன். பிங்கிறது வேகம். இதெல்லாம் கரைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா எஃப் வந்துகிட்டு விசையா, விசை. அப்ப விசைட அடிப்படை அலகை நாங்க செக் பண்ணினா, சரியா? விசைட அடிப்படை அலகை செக் பண்ண கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அலைகள் எழுதுக்க ஒரு
புதிய கணிகளுக்கு இடையில சின்ன சின்ன ஸ்பேஸ் வரும் ரைட், அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டும். சரி, இருக்கிற பிரச்சனை இல்லை. அதே போல விங்கிறது வேகம் என்றா வி வர்க்கம் இங்க இருக்கு, வி வர்க்கம். அப்ப இவர் அழகை நீங்க செக் பண்ணா மீட்டர் செகண்ட் -1 முழுவதின் வர்க்கம் வரும். எனவே மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 இருக்கிறது, இது வேகம். அதே போல சைன் பீட்டா நல்லா கவனிங்கடா, இவருக்கு பரிமாணம் இல்லை, தெளிவாக விளங்கிக்கும். சைன் பீட்டாக்கு வந்துட்டு பரிமாணம் இல்லை, அது ஒரு கோணம். ரேடியன் அலகுலன்னா நாங்க செக் பண்ணலாம், பாகையில் இருக்கும், ரேடியன்ல இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்லை, பரிமாணம் இல்லை, பரிமாணம் இல்லை. அப்ப இங்க பாருங்க, இதுக்குள்ள வரப்போறது சில விஷயத்த நல்லா, ஏன்னா சைன் பீட்டாக்கு உதாரணத்துக்கு இப்படிதான் நீங்க எழுதுறீங்க, சும்மா கதைக்கு சைன் 30 பாகையை நம்ம என்ன எடுக்கிறதா ஹாஃப் எடுக்கிறோம். இதெல்லாம் நம்பர்ஸ், பரிமாணம் இல்லை. அப்ப சைன் 30 பாகைக்கு ஒரு இலக்கம் தான் விடையா வரணும், சரியா? அப்ப அதே மாதிரி அப்ப இங்க இருக்கிற இதுக்குள்ள இருக்கிறது ஒரு கோணமாகத்தான் வரும், சரியா? இப்ப இங்க இருக்கிறது என்னது, ஒரு கோணம், ஒரு 30 பாகை 40 பாகை அப்படின்னு வர பாகையில வரும். நாங்க இப்ப இந்த பீட்டா டீட்டாக்கு பரிமாணம் இல்லைண்டா, பி டீட்டா இங்க பாருங்க, இப்ப பீட்டா டீட்டா சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. பீட்டா இன்டு டி இதுக்கு பரிமாணம் இல்லைன்னா இதை நாங்க ஒன்னு சொல்றோம். பரிமாணம் இல்லைன்னா, பரிமாணமற்ற கணி இருந்தா அவர் 1, அவரோட பரிமாணம் 1. அப்ப உள்ளுக்க வாரது ஒரு கோணம், கோணத்துக்கு நாங்க பரிமாணம் கொடுக்க போறது ரேடியன் கோணத்துக்கு நாங்க பரிமாணம் கொடுக்க போறது. எனவே பீட்டா இன்டு டிக்கு பதிலாக நம்ம அவரோட பரிமாணத்தையா கவனமா இருக்கணும். நான் இப்ப இந்த குறியீடுல காட்டி வச்சிருக்கிறது பரிமாணம். கேள்வி இந்த கேள்வி மட்டும் செய்யற முக்கியம் இல்லை, இந்த கேள்வி மட்டும் செய்யற முக்கியம் இல்லை. இதுல இருந்து நான் அடுத்தடுத்த கேள்விகள் எங்களுக்கு என்ன கருது, என்ன தேவைங்கிற வரைக்கும் நான் அதுல கதப்பன் சில விஷயத்த எடுத்துக்க பாரு, சரியா? இப்ப பாருங்கடா, அப்ப பீட்டா இன்டு டீட மொத்த பரிமாணம் 1 வரும். அப்ப பீட்டாட பரிமாணத்தை செக் பண்ணிங்க, பீட்டாட பரிமாணத்தை செக் பண்ணீங்கன்னா ஒன்றின்கீழ் டீட பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. ஒன்றின்கீழ் டி, டி நேரம் கேபிட்டல் டி வரும். எனவே 1/t t -1 இது எங்கட பீட்டாட பரிமாணம், இது எங்கட பீட்டாட பரிமாணம். இப்ப அடுத்தது எங்களுக்கு தேவை, எங்களுக்கு அடுத்தது தேவை ஆல்பாட பரிமாணம், சரியா? இங்க கவனிங்க, ஆல்பாட பரிமாணத்தை நாங்க செக் பண்ணினா, ஆல்பாட பரிமாணத்தை செக் பண்ணா ஆல்பாக்கு ஒரு சமன்பாடு வந்துருக்கு. இங்க கவனிங்க, f இன்டு b வர்க்கம் sin பீட்டா t, சரியா? பீட்டா இவ்வளவு பரிமாணத்துக்கு ஆல்பாட பரிமாணம் சமனா இருக்கு. இதுல என்ன கேஸ்ன்றா, இவருக்கு பரிமாணம் இல்லை, இவருக்கு பரிமாணம் இல்லை. எனவே இந்த சமன்பாட்டுல கவனமா இருக்கணுமா, அல்பா வந்துகிட்டு சமன்பாட்டு வடிவுல கதைச்சா f இன்டு b வர்க்கம் இன்டு சைன் பீட்டா டீக்கு தான் சமன், அதுல மாற்றுக்கிறது. பட் பரிமாணம் முறைப்படி நான் எழுதக்க இந்த சமன்பாடை நான் இப்படியும் எழுதலாம், கவனமா இருக்கணுமா? சரியா? மேலும் அப்ப சரி, கொஞ்சம் 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். சரியா? அப்ப இங்க கவனிங்க, பரிமாண முறைப்படி நாங்க எழுதற்கு என்ன செய்யலாம், பரிமாணத்துல இப்படி நாங்க காட்டலாம், சரியா? பரிமாணத்துல நாங்க இப்படி காட்டலாம். சரியா? பரிமாணத்துல நாங்க இப்படி காட்டலாம். எனவே இதுல இதை எழுதின அழக நான் எழுதுறேன், இங்க கவனிங்க, எஃப்க்கு பதிலா
கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 விசையில நான் சொன்ன நீங்க மெசேஜ் வந்துக்கிட்டு தேவைண்டா மட்டும்தான் இது பண்ண சொன்னேன். சரியா, விளையாட வேணாம் இது பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. அப்படி ஏதாவது இதுகள் இருக்கிறேன்னா பிரச்சனைன்னா நீங்க லெஃப்ட் ஆகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. சரியா, நான் உங்களுக்கு இது பண்ண போறது இல்லை. பட் படிக்கிறவங்க இருந்து படிச்சு இது பண்ண. சரியா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. சரியா, இது வந்துட்டு விசைட அளவு. அதே போல இந்த வி வர்க்கத்திட அலகை நாங்க எழுதினா மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 கதைச்சாச்சு. சரி, இப்ப அடிப்படை கணியங்களை வச்சு நான் வெட்டி எடுக்கிறேன் முதலாவது. இங்க பாருங்க, இப்ப இதுல செகண்ட் மைனஸ் 2, இந்த செகண்ட் மைனஸ் 2 நீங்க கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி மீட்டர், இதுல மீட்டர் ஒன்றை கேன்சல் பண்ணலாம். எனவே உங்கள்ட்ட மிஞ்சம் போகுது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 மீட்டர். சரியா, எனவே அல்பாட பரிமாணத்தை நாங்க எழுதினா, அல்பாட பரிமாணத்தை எழுதினா ml மைனஸ் 1 என்று வரும். சரி, ml மைனஸ் 1 என்று வரும். தெளிவா இருந்தா சரி, அவ்வளவுதான் விஷயம் வரல. ஆனா எங்கள்ட்ட கேள்வி அல்பா பீட்டா தனியே இல்லை, அல்பா விங்கில் பீட்டா. எனவே அல்பா விங்கில் பீட்டாட பரிமாணத்தை நம்ம செக் பண்ணினா சரியா, அல்பாட பரிமாணம் ml மைனஸ் 1, பீட்டாட பரிமாணம் t மைனஸ் 1. எனவே t மேல போனா ml மைனஸ் 1 t வரும். எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? முதலாவது கேள்வி ஷாக்கிரா விட சரியாமா? ரைட், ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த முதலாவது கேள்வியை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த முதலாவது கேள்வியை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டேய், ஒரு ஆளுக்கு பரிமாணம் இல்லைன்னு சரியா கவனமா இருக்கு. ஒரு ஆளுக்கு பரிமாணம் இல்லைன்னா அவரை நம்ம நம்ம ஒன்னு சொல்றோம். அவனோட பரிமாணத்தை ஒன்று எடுக்க. பரிமாணம் என்ற ஒரு பௌதிக மீது பரிமாணம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஆஹ் இதுக்கு வந்துட்டு தலக்கோணத்துக்கு எடுக்கணும், ஆரை என்ன கிடைக்கும். இங்க பாருங்க, ஆரை என்ன நாங்க கிடைச்சா ரேடியன். ரைட், ரேட்ரு பரிமாணம் என்ன? பரிமாணம் இல்லை, அப்ப அது ஒன்னு சொல்றோம். பரிமாணம் இல்லாத கணியங்களுக்கு பரிமாணம் ஒரு அடையாளம் நீங்க கொடுக்கறது, அதை ஒன்று கொடுத்தீங்கன்னா சரி, அவ்வளவு. சரி, அந்த லைன் அவங்களுக்கு ரைட். நோட் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆத்திஃப் உனக்கு லைட் ஆஃப்.
தெளிவா எல்லாத்தையும் விளங்கி எடுக்கலாம். ஒரு கேள்வியா பார்ப்போம், அவசரம் இல்லை. எல்லா கேள்வியும் நல்லா விளங்குற வரைக்கும் எடுத்துக்கணும். சரி, இன்னமும் எழுதி முடிக்கலன்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்களா, நீங்க என்ன செய்யலாம், பிறகு எழுதி எடுக்கலாம். சரியா? ரைட், ஓகே. நான் அடுத்த கேள்விக்கு வரேன். அடுத்த கேள்வியே பாருங்க. ஒரு சிறிய குறிப்பிட்ட டைம் தான் எழுதுறதுக்கு, அதெல்லாம் ஒரு அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சிக்கல். எஸ், நீங்க கவனிங்க. கதைக்கு வைக்க அந்த விஷயங்களை தெளிவா புடிச்சுக்குவோம். இப்ப ஒரு கேள்வி கேட்குது என்னன்னா, டீக்கு பரிமாணம் வருந்தானே சார், நான் அதுக்காக தாண்டா விளங்கப்படுத்தினேன். சைன் பீட்டா டீக்கு பரிமாணம் இல்லை. சைன் பீட்டா டீக்கு பரிமாணம் இல்லை. இங்க பாருங்க, இப்ப இந்த டீக்கு ஸ்மால் டீக்கு நான் பரிமாணம் கொடுத்தான் இருக்கேன். சரியா? பரிமாணம் நேரத்துக்கு கொடுத்தான் இருக்கேன். பட் அதுக்குள்ள பீட்டாக்கு கண்டுபிடிச்சேன் டி டி -1. பாருங்க, பீட்டா இன்டு டீயை நான் கருதினா, பீட்டா இன்டு டீயை கருதினா பீட்டாட பரிமாணம் T-1, டீட பரிமாணம் டி. எங்களுக்கு தெரியும், நீங்க இந்த சுட்டி விதிகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரே அடியை கொண்ட வழுக்கள் கூட்டப்பட்ட அடுக்குகள், சாரி, ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்பட்ட அடுக்கள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அடுக்கள் வந்துட்டு கூட்டப்படும். சரியா? எனவே +1 -1 சேர்க்க 0 வரும். அங்க 1 தான் வரும். அங்க 1 வரும். அதில் கவனம் அளிக்கணும். சரி, ஓகே. நாங்க அடுத்த கேள்விக்கு நாங்க வரும். ரெண்டாவது கேள்விக்கு நாங்க வரும். இதை ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்துக்கோங்க. சரி, எங்கட ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. x சமன் a sin theta into at over b, சரியா, என்பது எளிமை இயக்கத்தில் உள்ள ஒரு துணிக்கை ஒன்றுக்கான இடப்பெயர்ச்சி x நேரம் t என்பன தொடர்படும் சமன்பாடு ஆகும். இங்கு ஏபிக்கு பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் முறையை என்னென்று கேட்கலாம். ஏக்கு பிக்கு அமையக்கூடிய பரிமாணங்கள் என்னென்று கேள்வி. சரி, ஓகே, நாம பார்ப்போம். அதெல்லாம் பெரிய ஒரு கதைகள். சரியா? இங்க பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. சரி, ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி. x சமன் a sin, x சமன் a sin theta plus at by b divided. x சமன் a sin theta into at over b. சரி, ஓகே. இதுல வந்துட்டு ஏக்கும் பிக்கும் இடைக்கும் பொருத்தமான பரிமாணங்கள் என்னென்னு கேட்டு இதை நாங்க சும்மா பிடிக்கலாம். சொல்லுங்க, நீங்க 3rd யூனிட் படிச்சது பிறகு, 3வது யூனிட் படிச்சது பிறகு எளிமை இயக்கத்துல இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு இப்படி எக்ஸ் சமன், சரியா, a sin ஒமேகா டீன்ற ஒரு சமன்பாட்டினோட டீட்டா இருக்கிற கோணம் டீட்டா. பட் அதோட ஒமேகா டீன்னு நாங்க அதை பிரதிட்டு நாங்க செய்யலாம், அந்த கேள்வியை முடிக்கலாம். சரியா? நாம ஓவராலா சொல்லியாச்சு. சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குவோம். சரியா? இனி கவனமா இருக்கு. இந்த இடத்துலடா, இந்த இடத்துல இந்த சைன் பெருமானம், சைனுக்கு நடுவில் இடையில கோணங்களை போட்டு இதுல பெருமானம் வந்தா அது இலக்கம் தானே. ஹாஃப், வர்க்கமூலம், இப்படி பெருமானங்கள் தான் வரப்போகுது, நம்பர்ஸ் தான் வரப்போகுது. எனவே ஒரு பரிமாணம் இது. நான் இப்ப இந்த சமன்பாடு x வந்துகிட்டு a sin theta plus ATOB தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் பரிமாண முறைப்படி நான் எப்படி எழுதுனா, பரிமாணத்தில் எழுதக்க x பரிமாணம் ஏட பரிமாணத்துக்கு நேரடியாக சமனா இருக்கும். ஏனென்றா இந்த sin theta plus ATOB இதுல பரிமாணம் ஒன்றுங்கிறதால, இதுல பரிமாணம் ஒன்றுங்கிறதால இப்ப இஞ்சால LHS RHS நாங்க பரிமாணம் எடுக்க இது அப்படியே பரிமாணம் உண்டா போயிதுன்னா மிச்சம் இருக்கிற a மட்டும்தான் மிச்சம். எனவே x பரிமாணம் ஏட பரிமாணம் சமனா இருக்கு. நான் எடுத்த உடனே x பரிமாணம் ஏட பரிமாணத்துக்கு சமனா இருக்கும் எடுத்தது எல்லாருக்கும் விளையாட்டா. இந்த சமன்பாட்டை நான் பார்த்த உடனே x பரிமாணம் ஏட பரிமாணத்துக்கு சமனா இருக்கும்னு நான் கதைச்சது விளையாட்டேன். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ரைட், ஓகே, எஸ், அதான் தெரியும். சரி, அவ்வளவுதான் விஷயம், நல்லா புரிச்சுக்கணும். அப்ப அவன் சொல்லிட்டான் எக்ஸ்ங்கிறது இங்க இடப்பெயர்ச்சி. சரியா? எக்ஸ்ங்கிறது
இடப்பெயர்ச்சி எக்ஸ்ங்கிற இடப்பெயர்ச்சி. அப்படின்னா ஏட பரிமாணம் கேபிட்டல் என். ஏட பரிமாணம் கேபிட்டல். சரி, ஓகே. இப்போ வரும் முக்கியமான ஒரு கதை. அடுத்தடுத்துக்கு வரும். சரி, அங்கே கவனி. பீட பரிமாணத்தை கண்டுபிடிக்கும். இப்ப அந்த சைனுக்குள்ள இருக்கிற அந்த பிராக்கெட்ட கதைக்கு நல்லா இருக்கணும். பிராக்கெட்ல தீட்டா சக ஏடி ஓவர் பீண்டு இருக்குது. சரியா? நாங்க தியரி படிக்கிற டைம்ல பரிமாணம் சம்பந்தமான கதை கேட்க அதாவது ஒரு பௌதீக கணியத்தோட இன்னொரு பௌதீக கணியம் கூட்டுப்படனமாக இருந்தால் தெளிவாக இருக்குமா? ஒரு பௌதீக கணியத்தோட இன்னொரு பௌதீக கணியம் கூட்டுப்படனமாக இருந்தால் கட்டாயம் அவங்களோட பரிமாணங்கள் சமனாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஒரு பௌதீக கணியத்தோட இன்னொரு பௌதீக கணியம் கூட்டுப்படணும் என்றால் இங்க பாருங்க. இப்ப இந்த தீட்டாவோட ஏடி ஓவர் பிங்கிற இந்த ரெண்டு கணியங்கள் சரியா? இவரும் அதே போல இவரும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டுப்படுறாங்கண்டா நான் எழுதுற விலங்குதாண்டு பாருங்க. இந்த தீட்டாட பரிமாணமும் ஏடி ஓவர் பீட பரிமாணமும் சமனா இருக்கும். இது இந்த தீட்டாட பரிமாணம் ஏடி ஓவர் பீட பரிமாணத்துக்கு சமனா இருக்கும் கதைச்சது விளங்கிட்டாட. ரைட். எஸ், பிஏ தான் காண போறோம். ஓகே, இப்ப பாருங்க. இந்த இடத்துல சரியா? இந்த இடத்துல சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவன் சொல்றான் சரியா? சொல்றான் டி நேரம் சரியா? அதே போல இந்த டீட்டா வளமையான கதை கோணம். டீட்டா வந்துட்டு என்னது? கோணம், ரேடியன். சரியா? இப்ப இங்க கவனம். அப்ப இதுல நாம இந்த டீட்டாவை வந்துட்டு நான் கதைக்க போறேன். இது கோணமா? இது கோணம். சரியா? டீட்டா கோணம், கவனமா இருக்கு. அதே போல டி வந்துகிட்டு நேரம். டி வந்துகிட்டு நேரம். சரி, நாம இந்த டீட்டாக்கு என்ன இல்ல பரிமாணம் இல்லை. கோணத்துல பரிமாணம் உண்டு. ரேடு அதெல்லாம் வந்து ஆராய்ல வந்து அவருக்கு பரிமாணம் இல்லை, அளவு மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுல நாங்க டீட்டாட பரிமாணத்தை ஒன்று எடுக்கலாம். இது சமன். நல்லா கவனிங்க. ஏ டி ஓவர் பின்னு வரும். இப்ப எனக்கு ஏட தெரியும், பிஏ கண்டுபிடிச்சாச்சு. அப்ப பிஏ நான் எழுவாய் மாற்றினா பி இங்க பிரிவுடுதாங்க பெருக்கப்பட்ட ஒன்றோட பீட பரிமாணம் யாருக்கு சமனா இருக்கின்றா? ஏ டீட பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. பீட பரிமாணம் யாருக்கு சமனா இருப்பாரு? ஏ டீட பரிமாணம் சமனா இருக்கு. எனவே முடிச்சு. ஏட பரிமாணம் இங்க கவனிங்க. ஏட பரிமாணத்தை நம்ம எல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டீட பரிமாணத்தை கேபிட்டல் டீன்னு தெரியும் நேரம். எனவே ஏட பரிமாணம், அப்ப இதுக்கு ஆன்சர் வரும் ஏட பரிமாணம் எல், பீட பரிமாணம் எல் டீன்னு வரும். ஷாக்கிரா வழங்கிட்டாம அந்த கேள்வி? எல்லாருக்கும் இந்த கேள்வி வழங்கிட்டாடா? ரெண்டாவது கேள்வி எல்லாருக்கும் வழங்கிட்டான்னு கேட்டு சரியா? எஸ், இதுக்கு நாலாவது ஆன்சர் பொருத்தணும். இதுக்கு நாலாவது ஆன்சர் பொருத்தணும். அதுக்கு ரெண்டாவது ஆன்சர், முதலாவது கேள்விக்கு ரெண்டாவது ஆன்சர் எம்எல் -1 t என்ன அப்படிதானே? ரைட், ஓகே. பாவம் ஏதோ சரியா? அப்ப அதை விளங்கி எடுத்துங்க, நோட் பண்ணி எடுங்க. ரெண்டாவது கேள்வி நோட் பண்ணுங்க. எஸ், எம்எல் -1 t. ரெண்டாவது கேள்வியை நோட் பண்ணி எடுங்க. ரைட், ஓகே, குட். நிறுத்தனா கேள்வியெல்லாம் வழங்கிட்டா? ரிசான் வழங்கிட்டான கேள்வியெல்லாம்? ரிசானா பேசணும். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம். ரெண்டாவது கேள்வியை நோட் பண்ணுவோம். இந்த நான் திரும்பி சொல்றேன், இந்த கேள்வி செய்யற மட்டும் முக்கியம் இல்லை. இதுல இருந்து நாங்க எங்களுக்கு வர போற கேள்வியை நாங்க அதுல எப்படி செய்ய போறோம், அதுக்குரிய ஐடியாஸ்ல எடுத்துக்கணும். கதைச்ச விஷயங்கள் எடுத்துக்கணும் தெளிவா. அதான் தேவை. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டாவது.
ரைட், ஓகே. சரியா? நோட் பண்ணி முடியலன்னா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா நாங்க அதை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் இப்ப அடுத்த கேள்விக்கு நான் சரியா? நம்பர் 3, மூன்றாவது கேள்விக்கு வருமா? மூன்றாவது கேள்வி. சரி, சரி. இப்ப டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வியை பாருங்க. பாப்பீங்களா? பாருங்கடா. இது சின்ன கதைங்களா. பின்வரும் பௌதீக கணியங்களில் ஒரு பௌதீக கணியம் மற்றைய கணியங்களிலிருந்து வேறுபட்டது எது? இது ரிலேட்டடா அவங்கள்ட்ட என்ன கதைக்க வராங்கன்னா, இந்த எண்ணிக்கணியம் காவிக்கணியம். எஸ், ரைட். இங்க கவனிங்க. எங்களுக்கு தெரியும் பௌதீக கணியங்களை நாங்க பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். ஏன்னா பௌதீக கணியங்களை பௌதீக கணியங்கள், சரியா? பௌதீக கணியங்கள், சரி. இதை நாங்க 2 வகைப்படுத்தலாம். ஒன்று எண்ணிக்கணியம், ஒன்று எண்ணிக்கணியம். நல்லா எண்ணிக்கணியம். அதே மாதிரி இன்னொன்று காவிக்கணியம், சரியா? காவிக்கணியம். இந்த எண்ணிக்கணியம்டா என்னன்னா, சரியா, நான் அந்த பௌதீக கணியத்தை விளங்கப்படுத்துறதுக்கு, நான் உங்கள்ட்ட அதை பத்தி விளக்குறதுக்கு அல்லது நீங்க அதை கையாளுறதுக்கு உங்களுக்கு பருமன் மட்டும் போதுமாக இருந்தால், சரி, அவருக்கு பருமன் மட்டுமே உங்களுக்கு போதுமாக இருந்தால் அவங்கள நாங்க சொல்றேன் எண்ணிக்கணியம். அதே மாதிரி ஒரு பௌதீக கணியத்தை நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு, சரி, ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட அதை கன்வெர்ட் பண்றதுக்கு பருமனோட சேர்த்து, சரியா, பருமனோட சேர்த்து திசையும் தேவைப்படுமாக இருந்தா இன்னும் கதைக்கலாம். அது போக்குன்ற ஒரு வேர்டை கொண்டு வருவாங்க, சரியா? போக்கு இதுவும் இருக்கும், சரியா? நீங்க கவனிங்க. பருமனும் திசையும் இருக்குமாக இருந்தால் அதை சொல்றது காவிக்கணி. இதை நான் தியரி படிக்கிற டைம்ல எல்லா இடமும் நான் அதை பேசியிருக்கேன். சீனி வாங்குற கேஸ். ஏன்னா இப்ப நாம ஒரு கடையில போய் 5 கிலோகிராம் சீனி வடக்கு திசையில தாங்க நம்ம கேட்க போறது. அங்க 5 கிலோகிராம் சென்னாலே போதுமானது. பருமனை சென்னாலே அவருக்கு என்ன செய்யுதுதான் விஷயம்ங்கிறது விளங்கிடும். அப்ப இப்படியான கணியங்களை நான் சொல்றது என்னன்னா என்னோட எண்ணிக்கணியம் சொல்லுவேன். அதோட சேர்த்து பருமனையின் திசையும் நாங்க கதகமாக இருந்தால் அவங்களை சொல்ல காவிக்கணியம். இது சும்மா நேரடியாக அந்த கேள்விக்கு நாங்க ஆன்சர் கொடுக்கலாம், சரி. அதுதான் நான் பெருசா மெனக்கடலை. நீங்க கவனிங்க. வேகம் வந்துகிட்டு எங்களுக்கு தெரியும், இது காவிக்கணியம், சரி. இது காவிக்கணியம். கதி எண்ணி, வேலை எண்ணி, வலு எண்ணி, சக்தி எண்ணி. எனவே வேறுபட்டது எங்களுக்கு வேகம் வரும். வேறுபட்டது வேகம் வரும். இதுவும் எண்ணிதான். அதே போல வேலை எண்ணி, வலு எண்ணி, சக்தி எண்ணி தான் என்னோட 2.5ல நாங்க படிக்க போற பகுதி. வேலை, வலு, சக்தி, அது அவ்வளவுமே எண்ணிக்கணியம் பாத்தீங்கன்னா. இப்ப பருமனோட ரிலேட்டட் தான் நாங்க அங்க ஃபுல்லாக விஷயமும் நாங்க அதுல பேசணும், விஷயத்துல நாங்க பேசுவோம். பயிராக பிடிச்சிக்கலாம், சரி. ஓகே, வருவோம் இப்ப நம்பர் 4. நம்பர் 4 வரும், சரியா? பாருங்க. ஏபிபிடி இப்படி எல்லாம் தந்துருச்சு. ஏன்னா ஏபிபிடிடிஎஸ்சிஇஎஃப் எனும் ஒரு தள விசைகள் தாக்குவதை படம் காட்டுகிறது. விளைவு விசையை தருவது என்ன? சரி, நான் இந்த படத்தை கொஞ்சம் கீறிக்கிறேன், சரி. படத்தை நான் கொஞ்சம் கீறிக்கிறேன். சரி, நான் பிரச்சனை இல்லை. இதுல ஸ்லேட்ல அவங்க எழுதிக்கலாம். இதுலயே பாரு. இப்ப 4வது கேள்விக்கு வரும். 4வது கேள்விக்கு வரும், சரி. பாருங்க, 4வது கேள்வி.
அங்க இருக்கிற அந்த படத்தை கொண்டு தெரியும். இப்படி ஒன்று தந்திருக்காங்க. இது சரியா? அதே போல இது பி, இது சி, இது பி, இது இ. இது சும்மா கால் கூட்டல் குறிச்சிக்கலாம். இது சரி. இதுல ஏபி இப்படி ஒரு கதை, ஏபி. அதே போல பிசி, அதே போல சிடி தந்திருக்காங்க. அதே போல சரியா டி தந்திருக்காங்க. அதே போல சிஇ தந்திருக்காங்க, ஏசி தந்திருக்காங்க. அதே போல ஏஎஃப் தந்திருக்காங்க. சரியா? அதே போல எஃப்இ தந்திருக்காங்க. எஃப் சரி, ஓகே. இப்ப இப்படி காவிகளை தந்திருக்காங்க. காவிகளை தந்து வச்சிருக்காங்க. தந்து போட்டு உங்கள்ட்ட கேட்கறேன், அதை பார்த்துக்கோங்க, டியூட்டை பார்த்துக்கோங்க. ஏபி பிடி, ஏபி பிடி, டிஇ, எஸ் டிஇ, டி இருக்குது. அதே போல ஏசி, அதே போல சிஎஃப், சாரி சிஇ, அது வந்து தந்திருக்குது. அதே போல ஏஎஃப் தந்திருக்காங்க. அதே போல எஃப்இ தந்திருக்காங்க. எல்லாம் தந்திருக்காங்க. ஏனும் ஒரு தள விசைகள் தாக்குவதை படம் காட்டுகிறது. விளையுள் விசையை தருவது என்ன? ஒரு தள விசைகள் தாக்குவதை படம் காட்டுகிறது. உங்கள்கிட்ட கேட்காங்க விளையுள் விசையை தருவது என்ன? இதுல விளையுள் என்ன? சும்மா நாங்க வழி காட்டுறது. சரியா? ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆளுக்கு நாம என்ன செய்யறது? அங்க வழி காட்டுறது. சரியா? இங்க காணுங்க. ரைட். இப்ப பாருங்க, நான் இப்ப இந்த ஏல இருந்து 3 காவிகள் இதெல்லாம் கேள்விகள் செய்ய நாங்க புடிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த ஏங்கிற புள்ளியில இருந்து பாருங்க, அங்கேயும் தான் அந்த 3 விடையிலும் தந்து வச்சுக்கேன். ஏங்கிற புள்ளியிலிருந்து 3 காவிகள் பிரிஞ்சு போறதால நான் இந்த ஏல இருந்தே பாதையை கருவ போறேன். சரி, அப்ப நீங்க அங்க இருந்து கருத்துல நீங்க உங்களோட ஆன் ஐடியாஸ்ல நாங்க புடிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. சரியா? இப்ப பாருங்கடா, நான் சொல்ற விஷயத்த கவனிங்க. ஏல இருந்து நாங்க கருதினா இப்படி ஒரு கதை. சரியா? இங்க பாருங்க, ஏல இருந்து நாங்க போற பாதை வெளிப்பாதையில கதைச்சா ஏபி, இங்க இருந்து ஏல இருந்து ஏபிக்கு போறேன்னா எழுதுற விஷயங்களை நல்லா கவனிச்சுங்க. ஏபி சக, ஏபி சக, பிசி, பிசி சக, சிடி சக, டிஇ. இந்த பாதையால போன உடனே நாங்க விடைகளையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, 0 இருக்குது, 1. அதே போல 2 ஏஎஃப் இருக்குது. ஏல இருந்து எஃப்க்கு போற கதையம் இப்படி இப்படி ஏல இருந்து எஃப்க்கு வர இந்த துண்டு மட்டும் விளைவுளாக வருமா வந்து கதைச்சிருக்காங்க. 2 ஏஎஃப் ஆம். சரி, ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். அதே போல எஃப்இ ஆம், இங்க இருந்து இங்க போற மாதிரி. சரியா? அதே போல ஏஇ ஒன்று இருக்குதாம், 3 ஏஇ ஒன்று இருக்குதாம். ஏங்கிறது என்ன இருக்கு? ஏல இருந்து ஈக்கு வாரது. ஏல இருந்து ஈக்கு வாரது. எஸ், ரைட். இங்க பாருங்க, இந்த வெளிப்பாதையால நான் வந்த ஏபி, அதே போல ஏபிசி, அதே போல சிடி, அதே போல டிஇ, இந்த இடத்துக்கு பதிலா நாம என்ன கதைக்கலாம்டா? ஏஇன்னு கதைக்கலாம். இது ஒரு பாதை. அடுத்தது இதான் எங்களோட முதலாவது பாதை நான் கதைச்சது. இப்ப 2வது இதுக்குள்ளால போற விஷயத்த பாருங்க. இங்க பாருங்க, ஏல இருந்து ஏசிக்கு போறாங்க, ஏ டு ஏசி சக, அதே போல ரைட்டா சி டு இ. ரைட். இதுக்கு பதிலாகவும் நம்ம ஏ என்று கதைக்கலாம். அதே போல எங்களோட 3வது பாதை என்ன இருக்குது? ஏல இருந்து 3வது பிரிகிறது.
ஏஎஃப் ஏஎஃப் சக எஃப்இ கேள்விகள் செய்ய பிடிச்சிடலாமா? இன்னும் இருக்குது கேள்வி நான் தரேன். எஃப்இ இதை எடுத்தீங்கன்னா அதுவும் ஏஇ. எனவே இந்த ஒரு தள விசைகளின் சரியா ஒரு தள விசைகளின் விளையுள் விசை என்ன வருவாருண்டா 3AEக்கு சமனா இருக்கும். சரியா? இல்லாட்டி இங்க இருக்கிற அவ்வளவு விசையும் கலட்டி ஒவ்வொரு விசை முடிகிற இடத்துல இருந்து அடுத்த 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 விசைகளை நீங்க எழுதி போட்டு அதே பரமானில பிரி போட்டு பாத்தீங்கன்னா அது 3AEக்கு சமனா. அந்த நீளம் 3AEக்கு சமனா இருப்பாங்க. எனவே இதுதான் அவர்கள் விளைவுகளாக வரப்போற. பட் இந்த இடத்துல 3AE வரும். எல்லாருக்கும் லைட்டா 4வது கேள்வியில நான் 3AE விளைவுகள் எடுத்தது எல்லாருக்கும் லைட்டா. ரைட், ஓகே, குட். பிடிச்சிக்கலாம் தெளிவாக. அதெல்லாம் பெரிய ஒரு கருவு. சரி, தெளிவாக அந்த விஷயங்களை பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே, தேவையான விஷயத்தை நான் நோட் பண்ணிடுறேன். ரைட், வெரி குட். சரி, தேவையான விஷயங்களை நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே, சரி. இப்ப அடுத்ததுக்கு போகணும். அடுத்த கேள்விக்கு நான் போடுவோம். இதுல இந்த கியூட்ல இருக்கிற இந்த 5வது கேள்வி அப்படி இருக்கிறேன். நான் அதுல வாரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்களா? சரி, இந்த 5வது கேள்வி இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த 5வது கேள்வி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுத வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி. அதுல நான் இருக்கிற தியரி பாட்டையும் முழுமையா நம்ம கலப்போம். கீழே இருக்கிற அந்த கணக்கு பகுதிகளை முடிச்சுட்டு நான் வரும். சரியா? 5வது கேள்வி இப்போதைக்கு இருக்கட்டும். 5வது கேள்வி இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம என்ன செய்வோம், இதுல தியரி பாட்டெல்லாம் நாங்க பார்க்க இருக்கிறதால, சரியா, தியரி பாட்டெல்லாம் ஃபுல்லா கலைக்கிறதால நம்ம அடுத்த தொடர்ச்சியாக அதுல பார்க்கலாம். அதுல நாங்க பார்க்கலாம். ரைட், சரியா. இப்ப வாங்க எங்கட 6வது கேள்விக்கு வாங்க. சரியா? டியூப்ல இருக்கிற 6வது கேள்விக்கு வாங்க. சரிப்பா? சரியா? இந்த 5வது கேள்வியை நான் வச்சிருக்கேன் வலு சம்பந்தம். அதுல ஃபுல்லா தேரியை கதைக்கிறதுக்கு ஆணி இந்த கேள்வி இருக்குதுமா? ஃபுல்லா எல்லா தேரியும் கதைக்கும். முதல்ல என்ன கேஸ்னா
எழுமாற்று வழங்க என்ன, அவர் எப்படியெல்லாம் இருக்க எப்படியெல்லாம் உருவாக்குவார், அவரை நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதே போல முறைமை ஒழுங்கா என்ன, சதவீத ஒழுங்கா என்ன, பறவையின்மை வழுங்கா என்ன, தனி வழுங்கா என்ன, அதுக்கு ஒரு குட்டி சார்ட் மாதிரி ஒரு டியூப் தந்துட்டு நான் அதை ஃபுல்லா பயன்படுத்தி விடுறேன், அதெல்லாம் நான் செஞ்சு விடுறேன். சரியா? ரைட். இப்ப வாங்க 6வது கேள்வி. சரி பார்ப்போம். அதுவும் ஒரு கூற்றுக்கேள்வி தான் போட்டிருக்குது. கூற்றுக்கேள்வி தான் பாருங்க. அலகு கமா பரிமாணங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருதுக. தெளிவா இருந்துக்கிட்ட அலகையும் சேர்க்காங்க, பரிமாணங்களையும் சேர்க்காங்க. பார்ப்போம் எப்படி பாயிண்ட்ஸை கொண்டு வர சொல்லலாம். ஒரு பரிமாணமுடைய பௌதிக கணியங்களை, சரியா, ஒரே பரிமாணமுடைய பௌதிக கணியங்களை கூட்டவோ அன்றி கழிக்கவோ முடியும். எஸ், இந்த ஏ கூற்று மிக முக்கியமானது. சரியா? அலகுகள் உண்டா இருந்து கதை இல்லை. சில விஷயத்த நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பரிமாணங்கள் சமனாக இருக்கும். சரியா? ஒரே பரிமாணமுடைய பௌதிக கணியங்களை கூட்டவோ அன்றி கழிக்கவோ முடியும். இது ஏன் இப்படி ஒரு கதை வாரண்ட? இப்ப நான் சில விஷயத்த நல்லா கவனிங்க. சரியா? இங்க பாருங்க. இப்படி ஒரு உதாரணத்தை நான் கதை பின்னால நாங்க இது பண்ற டைம்ல, சரியா, இது பண்ற டைம்ல காமிங்க. வேகம் இருக்குதாங்க, அல்லது இப்படி நாங்க கதை. இப்ப உதாரணத்துக்கு ஏ சம பழமையான கதை தான் இது, ஆறுமுடுகள்ங்கிற கதை. சரியா? ஆறுமுடுகள்ங்கிற கதை. இப்படி ஒரு இது வந்தா, பௌதிக கணியம் வந்தா, சரியா, ஏ சம வி ஓவர் டி. சரியா? வி ஓவர் டி, வேகத்தின் விங்கிறது வளமை மாதிரி வி நேரம். அதே போல, சரியா, சாரி, இப்படி இல்லாம இப்படி இதுல இருக்கிற கதை மைய நாட்ட ஆர்முடுகள் ஒரு கதை இருக்குது. ஏ சமன் வி ஒமேகா வி வர்க்கம் ஆர், அதே போல ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஒரு சாம்பாடு இப்படி வருது. ஏ சமன் வி வர்க்கம் ஆர் சக ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஒரு சமன்பாடு வருது. இப்படி ஒரு சமன்பாடு வருது. இப்ப இந்த ரெண்டு பௌதிக கணியங்கள், அதாவது இருக்கிற இந்த வி வர்க்கம் ஓவர் ஆரோட இந்த ஆர் ஒமேகா ஸ்கொயர்ங்கிற ரெண்டு பௌதிக கணியங்கள் கூட்டுப்படுது. இதுல வளமையான கதை, இப்ப உதாரணத்துக்கு இந்த வீங்கிறது வேகம் தான். வீங்கிறது வேகம், கவனமா இருக்கு, வீங்கிறது வேகம். அதே போல ஆறுங்கிறது ஆரை, ஆரையை குறிக்கும், ஆரை. அப்ப இவர் அழகு மீட்டர் செகண்ட் -1, ஆரைட அழகு மீட்டர்னு கிடைக்கலாம், மீட்டர்னு கிடைக்கலாம். அதே போல இந்த ஒமேகாங்கிற ஒரு கதை நான் சுழற்சி இயக்கம் படிக்க இதை சொல்றது கோண வேகம்னு சொல்றது. கோண வேகம். இதுல அழகு என்னன்னா ரேட் செகண்ட் -1. இதுல அழகு என்ன வருவாரு? ரேட் செகண்ட் -1. இப்ப என்ன கேஸ்ன்னா, நீங்க அலகுகளை கொண்டு போய் இந்த இடத்துல குவிப்பீங்களாக இருந்தால் இதுல பாருங்க, வி ஸ்கொயர்டு வரக்கு மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 கீழே ஆர் மீட்டர் வரும். சரியா? அப்ப இதுல மீட்டர், ஒரு மீட்டர் வெட்டுப்பட்டா மீட்டர் செகண்ட் -2 வரும். ரைட், ஓகே. இது ஆர் முடுகல் அளவு தான், அதுல பிரச்சனை இல்லை, ஆர் முடுகல். இப்ப இதுல எழுதினா எழுதினா மீட்டர் தர ஒமேகா ஸ்கொயர், அதாவது ரேட் செகண்ட் -1 முழுவதின் வர்க்கம் கோண கிளாஸ் கோண வேகத்தில் அழகு ரேட் செகண்ட் -1. இதுல ஸ்கொயர் வந்துகிட்டு என்ன வருவாரு? ரேட் செகண்ட் -1 முழுவதின் வர்க்கம் வரும். அப்ப இதுல எழுதினா மீட்டர், இங்க பாருங்க, ரேட் ஸ்கொயர் இருக்கிறபடியே நான் எழுதுவேன் செகண்ட் -2. அப்ப எங்களுக்கு இங்க ஒரு சிக்கல் ஒன்று வருது. என்னடா அலகுகள் வந்துட்டு வித்தியாசப்படுது, இன்னமும் இருக்குது, கதைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வி சமன் ஆர் ஒமேகான்னு ஒரு சமன்பாடு செக் பண்றது. வி சமன் ஆர் ஒமேகா ஒரு சமன்பாடு வெளியிடாகணும்னா இங்க இருக்கிற பரிமாணம் இங்க இருக்கிற பரிமாணம் சமனாகும். அப்படி ஆகினாதான் சமன்பாடு LHS RHS சமனா இருக்கு. அப்படியே சமன்பாடு உண்மையா இருக்கு. அழகை செக் பண்ணா இது மீட்டர் செகண்ட் -1, இதுல அழகை செக் பண்ணா 6 மீட்டர், இவரது ரேட் செகண்ட் -1. பாருங்க, அழகுகள் வித்தியாசப்படுது. அப்ப அலகுகளை வச்சு மட்டும் நாங்க இந்த இடத்துல அதை முடிவு பண்ணிடல. அலகுகள் சமனா இருந்தா கூட்டு போடுவாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. சமன் இல்லாத சந்தர்ப்பங்களையும் கூட்டு போடுற இடங்கள் இருக்காது. பட் பரிமாணங்கள் என்னையா இருக்குன்னா சமனா இருக்கு. ஒரு பௌதிக கணியம் இன்னொரு பௌதிக கணியத்தை கூட்டுப்படல, கட்டாயம் பரிமாணங்கள் சமனா இல்லையா? சமன் இல்லைன்னா நாங்க கூட்டிடலாம். சமன் இல்லைன்னா நாங்க என்ன செய்யலாது?
கூட்டே இல்லாது. சமன் இல்லைண்டா கூட்டே இல்லாது. சரியா? அப்ப இதுல கவனம். இப்ப இதுல பரிமாணத்தை செக் பண்ணினா பாருங்க, LT - 2. இப்ப மீட்டர் ரேட் ஸ்கொயர் செகண்ட் -2 பரிமாணத்தை அதுவும் LT - 2. ஏண்டா ரேடுக்கு பரிமாணம் இல்லை. அப்ப பாத்தீங்களா? அப்ப இப்படி ஒரு சமன்பாடு வரலாம். V வர்க்கம் ஆரோட R ஒமேகா ஸ்கொயர்ங்கிற ஒரு பௌதிக கணியம் கூட்டப்படலாம். அப்ப அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும். சரியா? அப்ப ஒரே பரிமாணமுடைய பௌதிக கணியங்களை கூட்டவோ கழிக்கவோ, சரியா, கூட்டவோ அன்றி கழிக்கவோ முடியும். ஆனா வெவ்வேறு பரிமாணங்களுடைய பௌதிக கணியம் பெருக்கலாம். அதுல பிரச்சனை இல்லை. பிரிக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போலாம். அதுல ஒரு சிக்கல். பட் ஒரு பௌதிக கணியத்தோட இன்னொரு பௌதிக கூட்டணும் அல்லது கழிக்கணும்னா கட்டாயம் பரிமாணங்கள் சமனாக இருந்தே ஆகும். பரிமாணங்கள் சமனாக இருந்தே ஆகும். ரைட், பி பார்ட் வரும். அலகை கொண்ட பௌதிக கணிகள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்க இல்லை. அதுல அப்படி ஒரு கதை இல்லை. சரி, நீ கவனிக்கணும். இப்ப உங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, அலகுகளை கொண்ட கணியங்கள் எல்லாமே பரிமாணத்தை கொண்டு இருக்குமான்னு கேட்டா இல்லடா. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆரையும், சரியா, ஆரையும் இப்ப நாங்க கதை சும்மா இருக்குமா ஆரையும், சரியா, உதாரணத்துக்கு நினைக்கிற ஆரையும் இப்ப இதுல அலகு வந்துட்டு ரேட், பட் இதுக்கு பரிமாணம் இல்லை. அதே போல திண்ம ஆரையும் திண்ம ஆரையும் இதுல பரிமாணத்தை எஸ் சார்ந்து, சாரி, அழகு நாங்க எஸ் சார்ந்து இருக்கிறோம். பட் இந்த இடத்துல அவருக்கும் பரிமாணம் இல்லை. இன்னும் இருக்குது, நாங்க வேவ்ஸ்ல படிப்போம். ஒளிச்செறிவுன்னு ஒன்று இருக்கு. சரியா? ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவு, செறிவு மட்டமா, ஒளிச்செறிவுல ஒளிச்செறிவு மட்டம். இதுல அலகு சொல்றது டெசிபிள். பட் இவருக்கும் பரிமாணம் இல்லை. இவருக்கும் பரிமாணம் இல்லை. அப்ப அலகுகளை கொண்டு பரிமாணம் இல்லாத பௌதிக கணியங்கள் இருக்காங்க. அலகுகளை கொண்டு பரிமாணம் இல்லாத பௌதிக கணிகள் இருக்காங்க. சரி, அதுகளை கொஞ்சம் புரிச்சுக்கலாம். அடுத்தது, அப்ப அலகை கொண்ட பௌதிக கணிகள் யாவும் பரிமாணத்தை கொண்ட, அலகை கொண்ட பௌதிக கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்குங்கிறதால இந்த பி கூட்டுப்பல ஏன் இந்த விஷயத்தை வழங்கினாங்க. ஏ கூட்டு சரி, பி கூட்டு. அடுத்தது, பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் யாவும் அலகுகளை கொண்டிருக்கும். எஸ், ஏனென்றால் அடிப்படை அலகு வச்சுத்தானே, சரியா, அடிப்படை அலகு வச்சுத்தானே நாங்க பரிமாணங்களை எழுத போறீங்க. அப்ப பரிமாணம் ஒன்று இருந்தா கட்டாயம் என்ன இருப்பார்னா அலகுகள் இருப்பார், அலகுகள் இருப்பார். சரியா? அப்ப அது விஷயத்த அந்த தொடை உபதொடை மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா, சரியா, தொடை உபதொடை பரிமாணம் ஒன்று இருந்தா கட்டாயம் அது அலகு இருக்கும். ஆனா அலகு இருக்கிற எல்லாத்துக்கும் பரிமாணம் இருக்குமான்னு கேட்டா இல்லை. அப்ப அப்படியே ஒரு படிப்பேன் தொடை இருந்தா நீங்க இந்த சின்ன வகுப்புல படிக்கிற உபதொடை கேஸ் மாறும். சரியா? இதை நாங்க புதிய கணியம், அலகுள்ள புதிய கணியம் எடுத்தா இதுக்குள்ள இன்னொரு வட்டம் தான் பரிமாணம். இதுக்குள்ள இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணினா அவர் கட்டாயம் பரிமாணம் இருக்கு, அழகும் இருக்கு. ஆனா இதுக்குள்ள இருந்து செலக்ட் பண்ணினா அங்க அழகு மட்டும் தான் இருக்கும், பரிமாணம் இருக்காது. பரிமாணம் இருக்காது. பட் இது அழகு உள்ளதான் பரிமாணம் வருவார் விஷயத்த கொஞ்சம் அவ்வளவுதான் அதுல இருக்கிற. அப்ப இதுல வந்து இந்த கேள்வியை நாங்க முடிச்சாரு. சரி, இல்ல இந்த கேள்வி என்ன பார்த்தா, பரிமாணம் கொண்ட கணியங்கள் யாவும் அலகுகளை கொண்டு இருக்கும். எனவே சி கூட்டும் சரி, ஏயும் சியும் பொருத்தமானது. ஏயும் சியும் ரெண்டாவது. எல்லாருக்கும் இந்த கேள்வி வாங்கிட்டா, எல்லாருக்கும் இந்த கேள்வி வாங்கிட்டா. ரைட், ஓகே. அந்த கேள்வியை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அந்த கேள்வியை விளங்கிக் கொள்ளலாம். ரைட், இப்ப வரும் அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி. சரியா? பாருங்க, ஏழாவது கேள்வியை பாருங்க. ஏழாவது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற ஏழாவது கேள்வியை பாருங்க. ஏகமா பி என்பன இரண்டு காவிகள் ஆகும். நல்ல கேள்வி. ஏகமா பி என்பன இரண்டு காவிகள் ஆகும். a பிளஸ் b இன் பருமனும் காவி a மைனஸ் b இன் பருமனும் சமனாய், ரெண்டு பேரும் பருமனங்கள் சமனாயின் கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் உண்மையான கூற்றை தெரிவு செய்க. சரி, ஓகே. முதலாவது விஷயத்தை பார்த்து என்ன சொல்றானுங்கிறது.
சரியா? என்ன சொல்றாருங்கிற கதையை நாம பார்த்துட்டு வரோம். சரி, பாருங்க, ஏழாவது கேள்வி பாருங்க. ஏழாவது கேள்வி பாருங்க. ஏக்கமா அப்படிங்கிற ரெண்டு காவி இருக்குதா? சரி, ஏக்கமா அப்படிங்கிற ரெண்டு காவி இருக்காங்க. இப்ப இந்த காவில உங்களுக்கு என்ன சொல்றாங்கடா, ஏ பிளஸ் பி காவிட, சரியா? ஏ பிளஸ் பி காவிட பருமனா மாட், மாடுனட் பருமனா மாட் ஏ பிளஸ் பி ட பருமன். சரி, இதான் ஏ பிளஸ் பி ட பருமனா இருக்கு. இதுல பருமனும் மாட் ஏ மைனஸ் பி ட பருமனும் என்ன இருக்குதா? சமனா இருக்கு. ஏ மைனஸ் பி ட பருமன் சொன்னேன். நான் சும்மா சொல்றேன், நீங்க கவனிங்க. இந்த ஏக்காவிக்கிடா 3 நியூட்டனும், சரியா? அதே போல பி காவிக்கு நான் சும்மா 4 நியூட்டன் கொடுக்கிறேன், சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேர் பருமனும் எந்த சந்தர்ப்பத்துல சமனா இருக்கா, அதைத்தான் நாங்க தெளிவா புரிச்சுப்போம். அவங்களோட ஒரு கூற்றுக்களா பார்ப்போம். அவரோட ஒரு கூற்றுக்களாக நாங்க பார்ப்போம். ஏ சொல்றாங்க, காவி ஏயின் பருமனும் காவி பியின் பருமனும் சமனாக இருத்தல் வேண்டும், சரியா? காவி ஏட பருமனும் காவி வீட பருமனும் சமனா இருக்கணுங்கிறது எங்களுக்கு தேவை, சரியா? அப்படி நாங்க எடுத்து என்ன செய்யலாதுன்னா, ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் நேரடியாவே நாங்க பிடிச்சிக்கலாம், நேரடியாவே நாங்க பிடிச்சிக்கலாம். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏட பருமனும், சரியா, முதலாவது ஏ கூற்று, நான் சும்மா ஏக்கு ஒரு பெருமானம் நான் எடுத்து வச்சிருக்கேன், பார்ப்போம் இது ஒரு இடத்துல தேவைப்படும் எங்களுக்கு, சரியா? அவன் சொல்றான் என்னன்னா, இந்த ஏக்காவிட பருமனம் பீக்காவிட பருமனும் சமனா இருந்தா ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் சமனா இருக்குமான்னு கேட்கலாம். இல்ல, நேரடியாவே நாங்க அதை கதைக்கலாம். ஏ பிளஸ் பி இப்ப ரெண்டும் கூட்டுப்படுது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல கழிப்பறலாம். எனவே அந்த பருமன்கள் சமனா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் சமனா இருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்ப ஏ கூற்று விடுவோம், பி கூற்றுக்கு வரும், பி கூற்றுக்கு நாங்க வரும், அதை நேரடியாக பிடிக்கலாம் வேணாம். பி கூற்று வரும். ஏக்கமா சாரி காவி ஏயும் காவி பியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்க வேண்டும். அந்த பி ரெண்டாவது கூற்று இருக்கட்டுமா? ரெண்டாவது கூற்று இருக்கட்டும். மூணாவது கூற்று, காவி ஏயிலும் பார்க்க காவி பி பெரிதாக இருத்தல் வேண்டும். அதுக்குள்ள காவி ஏயும் பார்க்க பி வந்துட்டு பெருசா இருக்கணுமா? ஏயிலும் பார்க்க பி வந்துட்டு பெருசா இருக்கணும்டா மாத்தி கொடுத்தா. இப்ப ஏ வந்துகிட்டு 4 நியூட்டனும் பி வந்துகிட்டு 3 நியூட்டன் இப்படி இருந்தா இந்த ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் சமனா இருக்குமான்னு கேட்டா இல்லை, சான்ஸே இல்லை. சரி, தெளிவா விளங்கிக்கும். இவங்க ரெண்டு பேரும் பருமன்கள் இவர் பெருசா இருந்து இவர் சின்னனா இருக்கிறதால மட்டும் அங்க வந்துகிட்டு காவி ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் சமனா இருக்குமான்னு கேட்டா இல்ல, தெளிவாக விளங்குவோம். சரி, அது ஒரு கதை. அடுத்த இதெல்லாம் சும்மா தந்து வச்சுக்கிறேன். காவி பியிலும் பார்க்க காவி ஏ பெரிதா இருக்கணும். மூன்றாவது இது பிள்ளைன்னா இது அப்படியே பிள்ளைதான், நாலாவது பிள்ளை எல்லாம் கிடைக்கும். அடுத்தது, காவி ஏயும் காவி பியும் சமாந்தரமாக அமைதல் வேண்டும். இப்ப இதுல ஏயும் பியும் சமாந்தரமா இருந்தா, சரி, ஏயும் பியும் சமாந்தரமா இருந்தா அஞ்சாவது கூற்று, அஞ்சாவது கூற்று, சரியா? ஏயும் பியும் சமாந்தரம், ஏ காவியும் பி காவியும் சமாந்தரமாக இருந்தால் ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் சமனா இருக்குமான்னு கேட்டா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு, சரியா, இங்க கவனிங்க, இந்த 4 நியூட்டன் 3 நியூட்டன் சமாந்தரமா இருக்குதுன்னா இப்ப இது ஒரு, சரியா, இது இந்த இடத்துல இவர் 4 நியூட்டன், இவருக்கு சமாந்தரமான காவி இவர் 2, இதான் 3 நியூட்டன், சரி, 3 நியூட்டன். பி இப்ப இது ஏ காவி நான் இந்த திசையில எடுத்தீங்க, பி காவி ஒரே திசையில எடுத்து வேற திசையை மாத்தியும் எடுத்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி விட்டீங்கடாடா, சரி, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி விட்டா இங்க பாருங்க, இவர் முடிகிற இடத்துல இருந்து அடுத்தால் வரையப்படும். என்னடா இவர் முடிகிற இடத்துல இருந்து அடுத்தால் வரணும், அது 3 நியூட்டன். எனவே இதுல விளைவுலாக வந்துகிட்டு உங்களுக்கு வரும் 7 நியூட்டன் வரும், 7 நியூட்டன் வருவார், சரியா? விளைவுலாக 7 நியூட்டன் வரும். இதுதான் ஏ பிளஸ் பி இட இது. ஏ மைனஸ் பி நாங்க படிச்சிருக்கேன், நேரடியாக காவிய ஒரு ஆள் கழிக்க வேணா, அவரை கூட்டலா மாத்தணும். கூட்டலா மாத்தணும்னா ஏ காவி பிளஸ்
மைனஸ் பி காவில வரும். பி காவி மீன் திசையை மாற்றணும், திசையே மாற்றணும். அப்ப இவர் 4 முடிகிற இடத்துல இருந்து திரும்ப அந்த 3 நான் இங்கால வரைஞ்சா, எனவே இஞ்ச விளைவுகளாக 1 நியூட்டன் வரும். இதான் இந்த சமாந்தரமான விசைகள் வந்துகிட்டு தொழிற்படுற டைம்ல இப்படித்தான் நாங்க கூட்டி எடுக்கலாம். அப்ப அதுவும் பாசிபிள் இல்லை. இப்ப வாங்க ரெண்டாவது கூற்று. சரியா, ரெண்டாவது கதைக்கு வரும். பாருங்கடா, அந்த காவி ஏயும் பியும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும். காவி ஏயும் பியும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்தால் இங்க பாருங்க, காவி ஏயும் பியும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும். சரி, இந்த ரெண்டாவது குற்றம் பாருங்க, ரெண்டாவது குற்றம் தேவை. சரியா, ஏயும் பியும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கு. இப்ப இதுல என்ன இருக்குது? சரி, இதுதான் அந்த ஏ காவி, அதை நான் 4 நியூட்டன் என்று எடுத்துக்கிறேன். சரியா, 4 நியூட்டன். அதே மாதிரி பி காவின் ஒன்று இருக்குது, இன்னும் இருக்குது. இது நாம 3 நியூட்டன் பி காவி. சரியா, ஓகே, இதான் பி காவி. இப்ப பாருங்க, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி பருமனை நான் கண்டுபிடிக்கிறோம். எங்களுக்கு தெரியும் காவி முடிகிற இடத்துல இருந்து அடுத்தடுத்த காவியை நாங்க வரையும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக 2 காவி. இப்ப பாருங்க, இவர விளைவுல நான் செக் பண்ணா முதலாவது காவி கூட்டல் விதி அப்ளை பண்றேன். ஏ வரைஞ்சாச்சு. ஏ முடிகிற இடத்துல இருந்து நாங்க பிஏ வரைய போறோம். பிஏ வரைஞ்சாச்சு. எனவே இது 4 நியூட்டன், இது 3 நியூட்டன். எனவே விளைவு காவியை நாங்க செக் பண்ணினா, விளைவு காவியை நாங்க செக் பண்ணினா, எஸ், இதுதான் விளைவு. ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி. இதை எடுத்தீங்கன்னா இது 5 நியூட்டன், இது 5 நியூட்டன். அப்ப மோட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்க உங்களோட விளைவுலாக 5 நியூட்டன் வந்துருக்கு. நான் எடுத்த தரவு. இப்ப அடுத்தது உங்கள்ட்ட கேட்காங்க ஏ மைனஸ் பி. சரியா, ஏ மைனஸ் பி. இங்க பாருங்க, ஏ காவி மைனஸ் பி காவி. இதுல பாருங்க செக் பண்ண. எஸ், ஓகே, நாங்க செக் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. சரியா, பட் நான் தெளிவாக விளங்கிக்கிறேன். இங்க பாருங்க, இதை நான் நேரடியா ஒரு காவில இருந்து ஒரு காவியை நீங்க ஒரு காலமும் நேரடியா இருந்து கழிக்காது. சரி, அதுல கவனம் கூட்டலாவே மாத்தி செய்யும். அப்ப இதை நான் சேஞ்ச் பண்ணினா இப்படி வரும், ஏ காவி பிளஸ் மைனஸ் பி காவி வரும். மைனஸ் பி காவி. அப்ப ஏ காவி பிளஸ் பி காவி. இங்க பாருங்க, ஏ காவியை நான் வரைஞ்சிட்டேன், ஏ காவியை நான் வரைஞ்சிட்டேன். இது ஏ காவி, இதான் 4 நியூட்டன். இங்க பாருங்க, பி காவி இந்த திசையில போனா மைனஸ் பி காவிங்கிறது இந்த திசையில இருப்பார். சரியா, மைனஸ் பி காவி மைனஸ், அதான் 3 நியூட்டன், மைனஸ் 3. தெளிவா இருக்கு. சரியா, பி காவி மேலே இருந்தா மைனஸ் பிங்கிறது கீழே இருக்கு. மைனஸ் பிங்கிறது கீழே. உண்மையாகவே பி காவி மேல் நோக்கித்தான் இருக்கும். தெளிவா விளங்கிக்கணும். அப்ப மைனஸ் பி காவியை நான் இங்க எழுதினா இங்க வரப்போம், இந்த திசை, இந்த திசையில. எனவே இவங்க 2 பேர் விளைவு நீங்க கேட்கலாம், அடே இது மைனஸ் வருமே. எஸ், மைனஸ் வரும், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இப்ப இதுல எடுத்தா விளைவுக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியுமேடா, ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம். இங்க பாருங்க, பி வர்க்கம் 4 வர்க்கம், கியூ வர்க்கத்துக்கு மைனஸ் 3 வர்க்கம். 4 வர்க்கம் 16, இங்க 9 25, அங்கேயே மாற்றி கொடுக்கலாம். சரியா, அப்ப இந்த 2 காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். சரியா, 2 காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் அந்த ஏ பிளஸ் பி காவிட பருமனம். சரியா, காவி ஏ பிளஸ் பி பருமனம் காவி ஏ மைனஸ் பி பருமனம் சமனாயிருப்பாங்க. இது சமனாரிப்பு சான்ஸ். விளங்கிட்டாங்க? இந்த 2வது கூட்ட நான் ஏன் சரி எடுத்து விளங்கிட்டா எல்லாருக்கும் தெளிவா விளங்கிடுது. அவ்வளவுதான். ரைட், சரியா, அந்த விஷயத்தை நீங்க பிடிச்சிக்கலாம், விஷயத்தை பிடிச்சிக்கலாம். சரி, இங்க கவனிங்க. எஸ், ரைட், ஓகே, அவ்வளவுதான், அவ்வளவுதான், சின்ன விஷயம் தான். சரியா, இங்க கவனிங்க. பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பேப்பர் கிளாஸ், சரியா, வார செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரக்சரையும் அதுல இருக்கிற ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் அந்த தியரியோட பேசிட்டு இதுல இருக்கிற மிச்சம் இருக்கிற எம்சிக்களை நான் முடிக்கிற மாதிரி தெரியும். வார டியூஸ்டே நாங்க அந்த
பேப்பர் கிளாஸ் நாங்கள் செய்வோம். ஒரு வேலை இன்ஷால்லா நாளைக்கு எனக்கு டைம் கிடைச்சு நாளைக்கு, ஏன்னா நாங்கள் இருக்கிற காலத்துக்குள்ள நான் பிளான் பண்ணிக்கிறது ஒரு 10 மாடல் பேப்பராவது நாங்கள் என்ன செய்யணும், எங்களை ஃபர்ஸ்ட் டைமுக்கு முன்னாடி இன்ஷால்லா நாங்கள் இப்படி செய்யணும். இப்படி ஒவ்வொரு கேள்விகளை நான் தெளிவாக பார்த்து நாங்கள் செய்யணும். எங்கள் ஃபைனல் எக்ஸாம் போக ஃபர்ஸ்ட் டைமுக்கு எக்ஸாம் போக எல்லாமே நாங்கள் அனுபவிச்சு செஞ்ச கேள்விகளாக இருக்கும். அதுக்கு நம்ம அதுக்கிடையில தியரி செய்ய நாம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேப்பர் கிளாஸும் இதே மாதிரி கொண்டு கிடைக்கிற டைம் எல்லாம் நாம இனி பேப்பர் இனி 25 எக்ஸாம் செட் பண்ண போறாங்கன்னா இனி இந்த டைம் எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். சரி, இனி நம்மளுடைய எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணா சரி, அதுக்கான நேரம் எதுங்களை நான் உங்களுக்கு பார்த்து இன்ஷால்லா அதுக்கு நம்ம ட்ரை பண்ண பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் சந்திப்போம். சரி, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். மிச்சம் இருக்கிற கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணுங்க. டியூஸ்டே வந்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்த பேப்பர் மாடல் பேப்பர் 2 உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரி, அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் முடியும். ரைட், ஓகே, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.